ஹாய் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி சண்டே குளத்தூர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மக்களே, இந்த இதுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக பாக்கெட் ஃபிஷ் தான். ஒன்று கூட பாக்கெட் ஃபிஷ்ஷாக தான் கவர் பண்ண போகிறோம். ஸ்கூல் ரோடு. ஸோ இது ஃபுல்லாக ஸ்கூல் ரோடு தான். ஸோ இந்த ஸ்கூல் ரோட்டில் இருக்கிற எல்லா பாக்கெட் ஃபிஷ் கடையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித் ரேட்டோட நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணியே நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எடுத்து தாத்தா கடை. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கடை இந்த கடையாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. 100 ரூபாலாம் இது ரேட்டு. அதுமாதிரி ரேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏஞ்சல் 80 ரூபா 6 பீஸ். இது வந்து 100 ரூபா தான் 4 பீஸ் ஏஞ்சல். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். உள்ள ஒருத்தர் கைமா ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். இது 100 ரூபா தான். எவ்வளோ இது பாருங்கள். 20 பீஸ் 100 ரூபா. இது பாருங்கள். 4 பீஸ் வந்து 80 ரூபா. இப்போ மேலெல்லாம் அப்டேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கப்பி கூட இருக்குல்ல. அந்த கடை நியர்பையில் ஃபஸ்ட்டு கடையும் அந்த கடை தான் பாக்கெட் ஃபிஷ்ஷில். ஸோ அதனால் அடுத்த கடைக்கு போவோம். அடுத்த கடைக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடையை பார்த்துட்டோம். இப்போ 2வது கடை. அந்த கடையில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஆனால் பட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால ஃபுல் க்ரௌடு. செம்மையாக அப்படியே ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. எந்த இடம் பார்த்தா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. வண்டி போக வழி இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடு இருக்குங்க. வாங்க அப்படியே ஒரு கடையை விசிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 2வது கடை. ஸோ பாக்கெட் ஃபிஷ் கடையில் நம்ம ஃபஸ்ட் கடையை பார்த்தோம்ல, அப்படியே வந்தீங்கன்னா இங்கே 2வது கடை. இங்கேயே ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 100 ரூபா தான். மாலி வந்து 60 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாலி எல்லாமே 60 ரூபா தான். பேரண்ட் சைஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து 100 ரூபா. இங்கே பாருங்கள் ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் 200 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதிலே இது 50 ரூபா தான். இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் வந்து பார்த்து ஒன்று எடுத்துக்கலாம். நான் அப்படி காட்டுறேன். இது பாருங்கள். தொட்டியில் போட்டால் சும்மா சூப்பராக இருக்கும். மீன்லாம் இது பாருங்கள். நல்லா இருக்கா மாலி. பேரண்ட் சைஸ் தான். இது டைல் வந்து ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைல் ஒரு மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக கோல்டு அந்த சைடில் இருக்குது. ஆக்சசைஸ்லாம் அந்த கடையில் வச்சுருக்காங்க. உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி பாக்கெட் ஃபிஷ் தானே பார்க்க வந்தோம். ஸோ அதனால தான் ஒன்று எடுத்து போயிடும். இது பலூன் மாலி. பலூன் மாலி எவ்வளோ பார்ப்போம். இந்த மாலி வேறு, இந்த மாலி வேறு. இது வந்து பலூன் மாலி. ஆனால் இது ஃப்ரெஷ் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். இந்த பலூன் மாலி செம்மையாக இருக்கும். ஃபுல் லோடில் இருக்குது மாலி. நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 கடையை பார்த்துட்டோமா. இப்போ வந்து 3வது கடை போகிறோம். வாங்க அடுத்து 3வது எல்லாம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. அடுத்த கடை அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டா அது இருக்கு போகிறாங்க. அந்த கடையில் போய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே இன்றைக்கி சண்டேனால ஃபுல் க்ரௌடு இருக்குது. அதனால் வாங்க ஒரு கடையாக போய் பார்ப்போம். மக்களே, இது வந்து 3வது கடை. ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த போர்டு. இங்கே ஃபுல்லாக வந்து கப்பி தான் வச்சுருக்காங்க. நல்லா இம்போர்ட்டர் கப்பி தான் வச்சுருக்காங்க. 100 ரூபா தான் இதோட ப்ரைஸ் எல்லாமே. இம்போர்ட்டர் கப்பி ஃபுல்லாக இம்போர்ட்டர்ஸ் தான். நல்லாயிருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம்ல அதே தான். பட் ஆனால் நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சடு கப்பி. இது எல்லாமே வந்து மிக்சடு கப்பியில் தான். இதுவும் அதே தான் நினைக்கிறேன்.
தொட்டி ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். பச்சை பச்சைன்னு இருக்குது. நம்ம இதெல்லாம் ஃபீடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வளர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கல்லை எப்பவுமே பீட்டா தான் முக்கியமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பீட்டாவே நிறைய இருக்குது. நல்லாயிருக்கும் பீட்டா. கொஞ்சம் இது வந்து 4வது கடை. இப்படி பார்த்தா தெரியும். இது வந்து 4வது கடை. இங்கே வந்து வெறும் கோல்டு கப்பி தான் வச்சுருக்காங்க. கப்பி கூட இல்லை, மாலி தான் வச்சுக்கிறான் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, அவன் தான் ஓனர் இந்த கடைக்கு. பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. பார்த்தீங்களா? 100 ரூபா தானே கோல்டெல்லாம்? 80 ரூபா. சாரி, நான் தான் 20 ரூபா ஏற்றிட்டேன் போல். 80 ரூபா தான் கோல்டு. வந்தீங்கன்னா 4வது கடையாக அவங்க கடையாக வந்து விசிட் பண்ணுவேன். சிரிச்சிங்கனே இருப்பான் எப்பவுமே. நல்லா ஜாலி டைப் பையன். நல்லா இருக்குது கோல்டு. இந்த வாட்டி பொறுமையாக காட்டுறேன் உங்களுக்காக. எவ்வளோ பொறுமையாக காட்டியிருந்துங்களா பாருங்க. என்ன வந்து டேங்கில் போட்டிங்கன்னா பேண்டுக்கிட்டே இருக்கும். இருக்குங்க தின்னுக்கிட்டே இருக்குங்க, பேண்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா கரெக்டா? தின்னுக்கிட்டே இருக்கும், பேண்டுக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர். நல்லா இருக்கா? இப்போ 4 கடையாக பார்த்துருக்கோமா? இப்போ அதான் வந்து 5வது கடைக்கு போவோம் வாங்க. இந்த கடையை பார்த்து முடிச்சாச்சு. வெறும் கோல்டு மட்டும் தான் நல்லா வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்ப்போம். இப்போ பார்க்குறது வந்து 5வது கடை. எல்எஸ் பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. சாரி, எல்எஸ் அக்வேரியம். இங்கே வந்து பீட்டா 100 ரூபா வச்சுருக்காங்க. இது வந்து கப்பி அந்த மாதிரி. இந்த கப்பி வந்து 50 ரூபா தானே. 4 கப்பிக்கு 50 ரூபா. இதில் ரேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரேட்டை மென்ஷன் பண்ண இடத்துல கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே கம்மியாக தானே இருக்குது. ஆயிடா என்னடா பார்த்துனே போகிறேன். இதுவும் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், 50 ரூபா 4 மீன். அப்படி ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க. பீட்டாலாம் செம்மையாக இருக்குது. எல்லாம் 100 ரூபா தான். பார்த்தீங்களா? தாட்டி வந்து இது எவ்வளோ? இது 50 ரூபா தான். இவ்வளோ வச்சுக்கிறாங்க. 5 இருக்கா? 2 4 6 இருக்குங்க. 5 பேர் இருக்குது. எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க பாக்கெட் ஃபிஷ் ஷாப்பில். நல்லா இருக்கா? ஓகே. இங்கே அதே தான் வச்சுருக்காங்க. மெயில் ஃபுல் டெம்ப்ளர் காப்பில் தலை. இது என்னது? இது அதே தான். அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து 5வது கடையை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 6வது கடைக்கு போகலாம். ஆனால் இது எத்தனை பீஸ்னா இருக்கும்? எத்தனை பீஸ் இருக்கும்? 32 இல்லை 35 இருக்குமா? 100 ரூபா தானா? இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. இது வந்து ஏஞ்சல். பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்குது. ஃப்ளோரான் ரேட்டு கூடன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல. இது பிளாக்கு, இது வந்து ஒயிட்டு. இது வந்து கடலில் வாழ்கிறதா. சின்னது இருக்கு. சின்னது ஏஞ்சலில் சின்னது இருக்காண்ணா? இதில் எடுத்துக்கலாமா? 6 பீஸ் 150. 3 ஏஞ்சலில் மக்களே. எல்எஸ் அக்வேரியம் பார்த்துட்டு இப்போ வெளியே வரோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த கடைக்கு போகலாம். தாத்தா கடை எப்பவுமே பிஸியாக இருக்கும் பாருங்கள். பிஸியாக இருக்குது. லைட்டாக போயின்னு இது போல் வேலை தாத்தா கல்ல.
அடுத்த தாத்தா கடைக்கு வருவோம். காய்ஸ் இங்கே ஒரு குட்டி கடை இருக்குது. இங்கே டாய்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் பேண்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. பீட்டாஸும் வச்சுருக்காங்க. பீட்டாஸும் நல்லா இருக்குது. பீட்டாஸும் நல்லா இருக்கா? பீட்டாஸும் நல்லா இருக்கு. டைல் சூப்பராக இருக்கு பாருங்க. அக்கா எவ்வளோக்கா பீட்டாலாம்? 160. ஓ இதெல்லாம் 160. இதெல்லாம் வந்து 90 ருபீஸா. நல்லா இருக்கு பீட்டாஸ். ஆக்டிவாக இருக்குது நல்லா. பாருங்க ஆக்டிவாக இருக்கா? நல்லா சூப்பராக இருக்குது. எங்கள் கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அப்படியே வருவீங்கன்னு வச்சுருக்கேன். இதுலேருந்து 3வது கடை. அந்த கடையிலேருந்து ஆப்போசிட்லேயே இவங்களே ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க உள்ளே. பட் ஆனால் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் உள்ளே போய்ட்டு ரிவ்யூ பண்ண முடியல. அடுத்த கடைக்கு போவோமா? அடுத்த கடைக்கு போகலாம் வாங்க. இவன் இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது கடை. 6 கடை முடிச்சிட்டோம். இதெல்லாமே நான் காட்டுனதெல்லாம் பெஸ்ட்டு கடை. ஸோ இங்கே கொஞ்சம் ரேட் அஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்கள் என்ன ரஷ்ஷு பாருங்கள். அங்கே பாருங்கள் வரவே முடியல உள்ளேருந்து கார்லாம். மக்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள்.